ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை நாம் தியானிக்க கேட்போம். உபவாச ஜெபத்தின் வகைகள் அப்படின்ற தலைப்பிலே, உபவாச ஜெபத்திலே பண்ணுவதனால் அல்லது உபவாசத்தில் இருந்து ஜெபிப்பதினால் நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள், பலன்கள், எவ்வாறு சூழ்நிலையில உபவாசம் இருந்தார்கள், எந்தெந்த சூழ்நிலையிலே பரிசுத்தவான்கள் உபவாசத்தில் இருந்தார்கள் என்பதை குறித்து நாம் இந்த வேத சத்தியத்திலிருந்து தியானிப்போம். முதலாவதாக 3 வகையான உபவாச ஜெபத்தை தியானிப்போம். முதலாவதாக பாயிண்ட், துக்கத்தினால் வருகிற உபவாசம். 2வது, மனம் திரும்புதலுக்கான உபவாசம். 3, சாத்தானை துரத்த ஆவியில் பலனடைய உபவாசம். ஆகவே 3 வகையான உபவாச ஜெபங்களை குறித்து இந்த நாளில் தியானிப்போம். முதலாவது உபவாச ஜெபம், துக்கத்தினால வருகிற உபவாச ஜெபம். 2 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வசனம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராம் முழுவதும் தரையிலே கிடந்தான். அவனை தரையிலிருந்து எழுந்திருக்க பண்ணி அவன் வீட்டில் உள்ளவர் மூப்பரானவர்கள் எழுந்து அவன் அண்டையில் வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவர்களுடனே அப்பம் சாப்பிடாமல் இருந்தான். 7ஆம் நாளிலே பிள்ளை செத்து போயிற்று என்று தாவீதின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவிக்க ஐயப்பட்டார்கள். அது தொடர்ந்து சில காரியங்களை படிக்கிறோம். இங்கே வாசிக்கும் பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் தாவீது குறித்து நாம் படிக்கும்போது அவன் விழுந்த பாவம், உரியாவின் மனைவி எடுத்து உரியாவின் மனைவியை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள உரியாவுக்கு ஒரு பட்டயம் போன்ற ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தி அம்மோன் புத்திரர் கையில ஒப்பு கொடுத்தப்பட்ட ஒரு செய்கை, திட்டமிட்டு கொலை, விபச்சாரம் எல்லாம் கலந்த ஒரு காரியமாக இந்த காரியங்களை நம்ம பார்க்கிறோம். தாவீது பாவத்தில் விழுந்த ஒரு சூழ்நிலை. அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் குழந்தையை அடித்தார் என்று சொல்லப்படுது. கற்பக்கனி சேதமாகிறது. ஆகிலும் அவன் உபவாச ஜெபத்திலே அந்த வேதன் நிமித்தமாக குழந்தை கேவலமா இருக்குதே என்று சொல்லத்தக்கதாக அவன் மிகுந்த வேதனையோடு குழந்தைக்காக ஜெபிக்கிறான். உபவாசத்தோடு அக்கிரமம் ஒரு பக்கம் இருக்கிறது, பாவம் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆகிலும் வாழ்க்கை அடுத்து அந்த வாரிசை காப்பாற்ற வேண்டும், அந்த குடும்பம் மேல வர வேண்டும், கற்பக்கனி சேதமாகக்கூடாது என்ற ஒரு பாரத்தோடும் அவன் தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான். இது துக்கத்தினால வருகிற உபவாசம். இந்த உபவாசம் என்பது திட்டமிட்டு வருகிறது இல்லை. நான் இந்த குழந்தை பொழைக்க வைக்க போறேன் அதனால உபவாசம் பண்ணி அப்படிலாம் இல்லை. பிள்ளை அடித்தார், கேவலமா இருந்ததுன்னே அவன் உள்ளம் கொதிக்குது. தாய் எந்த கற்பத்தின் பிள்ளைக்கு எந்த கணிக்கினாலும் தம் பிள்ளை ஏதோ பிரச்சனை, தம் பிள்ளைக்கு ஏதோ ஒரு ஆபத்து, பிள்ளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது எந்த தாய் தகப்பனும் சரியா சாப்பிட மாட்டாங்க. எனக்கு தெரியும், ஒரு குடும்பத்திலே அந்த தாய் தகப்பனுக்கு ஒரு நல்ல ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தது. அந்த சின்ன பிள்ளைக்கு ஒரு கொடிய வியாதி நிமித்தம் ஆஸ்பத்திரியில் இருந்தார்கள். அப்போ அந்த சின்ன மகளுக்கு ஆபரேஷன் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த தாயின் சகோதரி, அந்த குழந்தையின் தாய் கிட்டத்தட்ட 3 நாளாக சரியா சாப்பிடாமல் அடிக்கடி மயக்கம் போட்டு ஒரு சூழ்நிலையில எல்லாரும் கஷ்டப்பட்டு அவளை சாப்பிடுன்னு வேதனைப்பட்டதுனாலும் கட்டாயப்படுத்தினாலும் அவங்க சாப்பிடவே இல்லை. ஏன்? அந்த பிள்ளைக்காக வேதனை நிமித்தம் அவன் சாப்பிடாம உட்காந்துட்டாங்க. இந்த வேதனையினால் வருகிற உபவாசம், இப்படிப்பட்ட ஒரு உபவாசம் சில காரியங்கள்ல நம்ம நாட்கள் நடக்கிறது இல்லையா? ஒரு துக்கத்தினால வருகிற உபவாச ஜெபம். இந்த உபவாச ஜெபமானது அந்த குறிப்பிட்ட சம்பவத்துல உதாரணத்துக்கு இப்போ தாவீதுக்கு அந்த குழந்தையை காப்பாற்றணும்னு சொல்லி திறப்புல நிக்கிற ஒரு அனுபவமா இருக்கிறது. ஆகிலும் பிள்ளை எந்திரிக்கவில்லை, பிள்ளை மரித்து போனது. ஆகிலும் அவன் திறப்பில் வாசல் நிற்கிறது போலவும் தன் பிள்ளைக்காக வேண்டுகிறது போலவும் இருக்கிறது. இது துக்கத்தினால வருகிற உபவாச ஜெபம். இது யாரும்
கணக்கு பண்ணி திட்டமிட்டு உபவாசம் பண்ணுகிறது இல்லை. இது தானாகவே நடக்கிறது. உபவாச ஜெபம் அல்லது உபவாசம். அடுத்ததாக ஒரு உபவாச ஜெபம் இருக்கிறது, மனம் திரும்புதலுக்கான உபவாச ஜெபம். இதை நாம் வேதத்தில் வாசிக்கும். யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷ ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாய் கர்த்தரின் ஆலயத்தில் கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அடுத்து 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். மனம் திரும்புதலுக்கான உபவாச ஜெபம். இது எப்படி பார்த்தீங்கன்னா, இது தானாய் வர்றதில்ல, திட்டமிட வேண்டும். உபவாச ஜெபத்தை ஒரு உபவாச நாளை நியமிக்க வேண்டும் என்று சொல்லி யோவேல் தீர்க்கதரிசி சபைக்கு சொல்றார், மக்களுக்கு சொல்றார். பரிசுத்த சபையை கூட்டுங்கள். ஏன்? கர்த்தரிடத்தில் திரும்பாமல் போயிருக்கிறது சபை. தேவ ஜனம் கர்த்தரை தேடாமல் தங்கள் நிர்வசாரணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவ ஜனம் கர்த்தருடைய அன்பை உணராமல் குடிக்கவும் வெறிக்கவும் இப்படியாக போயிட்டார்கள். கர்த்தரை விட்டு போனபடியால் கர்த்தர் ஆகாரத்தை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றார், எல்லா விளைச்சலை ஸ்டாப் பண்றார். அங்க பாத்தீங்கன்னா வெட்டுக்கிளிகள் அனுப்புகிறார், நஷ்டங்களை உண்டாக்குறார். ஆசாரிகளுக்கு சந்தோஷம் இல்லை, ஆகாரம் நம்ம கண்ணுக்கு இல்லாமல் போயிடுச்சேன்னு சொல்லி புலம்பல்கள் வருகிறது. முழு இஸ்ரவேல் ஜனமும் புலம்பிக் கொண்டிருக்கிறது. ஆகவே யோவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க முழு இருதயத்தோட திரும்புங்கள். முழு இருதயத்தோட உங்க இருதயத்தை திருப்பி கர்த்தரிடத்துல வாங்க, உபவாசத்தோட வாங்க, உபவாச நாளை நியமிங்க, கர்த்தரிடத்துல திரும்புங்க என்று சொல்லி மனஸ்தாபத்தோடு ஆண்டவர்கிட்ட வாங்கன்னு சொல்லி மனம் திரும்புதலுக்கான உபவாச ஜெபத்தை சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டு தேவச்சனம், நாம் அநேக நேரத்துல கர்த்தரை தேடுகிறோம் நினைச்சிட்டு அநேக நேரம் தேடாம போயிடுறோம். நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறோம்னு நினைச்சிட்டே போய் கர்த்தரை தேடாம போயிடும். அது ரொம்ப கவனமா இருக்கணும். இங்க ஜனங்கள் அப்படிதான் இருந்தாங்க. ரிசல்ட்டை பார்க்கும்போது ஷாக் ஆகிறாங்க. என்னடா அது, இவ்வளவு தூரம் உழைக்கிறோம், சம்பாத்தியம் வரமாட்டேது, நஷ்டமாகுது, சந்தோஷம் இல்லை, ஒரே தவிப்பா இருக்குது என்று சொல்லி ஒரு புலம்பல் உண்டாகிறது. இன்னைக்கு விசுவாச வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, தேவ பிள்ளையே, குடும்பத்திலே, ஊழியத்திலே சரி, ஏதோ ஒரு புலம்பல் உண்டாகிறது. நஷ்டத்தை பாக்குறீங்கன்னா டக்குன்னு திரும்புங்க, ஆண்டவர்கிட்ட உபவாசத்துக்குள்ள வந்துருங்க. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உபவாச ஜெபம் வல்லமை. உபவாச ஜெபம், உபவாசத்தோடு தேவனத்தில் திட்டமிடுங்க. நாட்கள் குறித்தி கொள்ளுங்க. இந்த நாள்ல உபவாச ஜெபம், வீட்டுல, கூடுகையில், சபையில, அல்லேலூயா, ஆண்டவர் சமூகத்துல விழுந்து கிடங்க. அப்போ யோவேல் சொல்லும் பொழுது திருப்புறாங்க, உபவாச ஜெபத்துல திருப்புறாரு. அப்போ அதான் சொல்றாரு, நீங்க திரும்புங்க, நான் வெட்டுக்கிளிகள் பச்சை கிளிகள் பச்சித்த விளைவை திரும்ப உங்களுக்கு தர்றேன், ரெஸ்டோரேஷன் பண்றேன், மீண்டும் உங்களை எழுப்புறேன், திரும்புங்கன்னு சொல்லி அறைக்கு விடுகிறார். பழைய ஏற்பாட்டு நாட்களும் சரி, சாமுவேல் நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடத்தில் பலி செலுத்தி உபவாசம் செய்து ஜெபம்னார்களாம். அப்பொழுது பெலிஸ்தர்களின் கைக்கு கர்த்தர் அவர்கள் விடுதலை ஆக்கினார். நெருங்கி நிற்கிற கைக்கு, எதிரின் கைக்கு நாம் தப்புவிக்கப்பட்டுக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமே. பல குடும்பத்துல ஒரு போராட்டம், குடும்பத்துல நெருக்கம், பாடுகள், பிரச்சனைகள், திடீர்னு நல்லா போயிட்டு இருந்த குடும்பத்துல சத்துருக்கள் புகுந்து வளர்கிற நாட்கள், சாத்தான் செய்வினை வல்லமைகள்ல மக்களை ஏவி வைக்கிற காரியங்கள், இதனால குடும்பத்தை கவிழ்த்து போட வேண்டும் என்ற கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில கர்த்தர் நமக்கு மனஸ்தாபப்படுகிற அதே விசேஷமா மனம் திரும்புதலுக்கான உபவாச ஜெபத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். மனம் திரும்புதலுக்கான உபவாச ஜெபம். நீ கர்த்தரை தேட ஆரம்பி. பொருளாதாரத்துல முன்னேற்றம் வேணுமா? பினான்சியல் ஒரு பிரேக் த்ரூ வேணுமா? எங்க குடும்பத்துல நஷ்டங்கள் நிறைய பாக்குறேன், அது லாபமாய் மாறணும், இழந்தவையெல்லாம் ரெட்டிப்பாய் மாறணும். உபவாச ஜெபம், மனம் திரும்புதலுக்கான உபவாச ஜெபத்தை, இந்த உபவாச ஜெபத்துல கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லாத்தையும் ரெஸ்டோரேஷன் பண்ணுகிறார். ஆமென். உங்களை முழு இதயத்தோடு தேடுவீங்களா என்னை கண்டுபிடிப்பீர்கள் சொல்றார். பல நஷ்டங்கள் லாபமாய் மாறி. இது 2வது காரியம். 3வது ஒரு உபவாச ஜெபம், சாத்தானை துரத்த ஆவியில் பலனடைய உபவாச ஜெபம். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். இந்த உபவாச ஜெபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்துருக்களை துரத்த இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் என்று மற்ற விதத்திலும் போகாது என்று சொன்னார். இங்கே வாசிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம்.
இயேசு கிறிஸ்து அப்போ 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று என்று சொல்லப்படுகிறது. இங்கே வாசிக்கிறோம், பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காகவே ஆவியானவராலே இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். ஏன்? அவர் நாம் சோதனைக்காரன், எல்லாரையும் சோதிக்கிறவன். அவன் இயேசுவை சோதிக்கிறான். ஏன் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுகிறார்? நாம் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கணும். என்னை போல சோதிக்கப்படுவதற்கு நான் உதவி செய்யணும்ன்றதுக்காகவே அவர் சோதிக்கப்படுகிறார். ஆகவே பிசாசு அவரை சோதிக்கிறான். அந்த உபவாச நாட்கள் பிசாசு இறங்கி இருக்கிறான். அந்த நாட்கள்ல அவருடைய எல்லையில இறங்கி இருக்கான். அவரும் பாருங்க 2 காரியம் பண்றாரு. 1, வனாந்திரத்துக்கு போகிறார், தனித்து இருக்கிறார், எல்லாம் கட் பண்றாங்க, ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் கட் பண்றாரு, யாரும் கிடையாது, 1 கர்த்தர் மாத்திரம். அவன் ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாரு, அதுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஸோ அவரு வனாந்திரத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? இருக்கிறார். வனாந்திரத்துல தனித்து இருக்கிறார், யாருமே இல்லை, அவர் மட்டும் இருக்கிறார். அப்பொழுது பிசாசு அவருடைய எல்லையில இறங்கி அவரை சோதிக்கிறான். இந்த நேரத்துல பாருங்க, சாத்தான் இறங்கின நேரத்துல என்ன பண்ண? சாப்பாடை ஃபுல்லா கட் பண்ணிட்டார். சாப்பிட்றது இல்லை. 40 நாள் இரவும் பகலும் உபவாசமா இருந்தார். இந்த சாப்பாடு ஏறனாலே ஆவி எழும்புதுன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஆவியில பலன் அடைகிறது. அவர் ஆவி உள்ளான ஆவி மனுஷன் என்ன பண்றான்? பலப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆவிக்கு இடம் கொடுக்கிறார். பிசாசை எதிர்க்க ஆவிக்கு இடம் கொடுக்கிறார். அவருடைய சரீரத்துல சுத்தமும் அவர் சாப்பாடு போகல. புசியாது இருந்தான்னு போட்டிருக்கு, அட்லீஸ்ட் தண்ணியா குடிச்சிருப்பாரு. ஆகவே 40 நாள் அளவும் அவரு சாப்பிடாம இருக்கிறார். அவருடைய உடம்பு, அவருடைய சரீரம் அல்லது அவருடைய எல்லா விதமான சரீர முயற்சிகள் குறைக்கப்படுகிறது. அவருடைய ஓட்டங்கள் குறைக்கப்படுகிறது. தனித்து உட்கார்ந்து சத்துருவை டீல் பண்ற. இதை கேட்டுக்கொண்ட தேவ ஜனமே, பிசாசு உங்க குடும்பத்துக்கு விரோதமாக வரும்போது, மக்கள் ஏவி விட்ட சத்துரு உங்கள் எல்லையில இறங்கி வீட்டுக்குள்ள உட்கார்ந்து உங்க குடும்பத்தை வாதிக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், அநேக நேரத்துல என்ன தப்பு செய்யறீங்கன்னா, ரெகுலர் ரொட்டீனே எப்பயும் போல செஞ்சு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. எப்பயும் வேலைக்கு போறது போயிட்டே இருக்கீங்க. எவன் என்ன பண்ணா நமக்கு என்ன, எவன் என்ன செஞ்சா எனக்கு என்னன்னு சொல்லி வீட்டை குறித்து ஒரு எண்ணம் இல்லை. கர்த்தர் கொடுத்த சொத்துக்கள் மேல ஒரு எண்ணம் கிடையாது. கர்த்தர் கொடுத்த குடும்பத்தை குறித்த அக்கறை கிடையாது. கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் மேல என்ன நினைவு கிடையாது. ஒருவேளை அந்த கான்சென்ட்ரேட் இருந்தாலும் அது எப்படி டீல் பண்ண தெரியாம பாரம்பரிய கிறிஸ்தவர்களாவோ அல்லது சாதாரண கிறிஸ்தவர்களாவோ எப்பயும் போல சர்ச்சைக்கு போக வர எப்பயும் போல இப்படியே இருக்கிறீங்க. என்ன நடக்குது உங்க குடும்பத்துலன்றத ஒரு டிசைன் பண்ண முடியாம போயிருது. இயேசு கிறிஸ்து ஆவியானவராலேயே ஆவியானவர் தூண்டி அவரை வனாந்தரத்துக்கு அனுப்புகிறார். பிசாசு சோதனையை சோதனைக்காரனை முடிக்க ஜெயிக்க. ஆமென். ஏன் ஆவியானவர் அதை செய்கிறார்? அவர் நம்ம இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார். அவர் நமக்கு முன்னாடி ஓடினவர். நாம் அவர் பிரதான ஆசாரியன். ஆகவே நமக்கு எல்லா வேதனைகளும் அவர் அறிந்திருக்க வேண்டும். அவரும் நம்மளை போலவே பாடுகளை அனுபவிக்க தான் வந்தார் இல்லையா? ஸோ அந்த சத்துருடைய சோதனையை அறிந்து கொள்வதற்கு, அவனுடைய டெம்டேஷனை அறிந்து கொள்வதற்காக, ஒருவேளை அந்த சோதனைக்காரன் இயேசு கிறிஸ்து மட்டும் சோதிக்கிறது இல்லை, அவன் சோதனைக்காரன் என்று சொல்லப்படுகிறது, எல்லாரையும் சோதிக்கிறவன். ஆகவே நமக்கு ஒரு சோதனை வரும்பொழுது அதில் அவருக்கு நமக்கு உதவி செய்ய அவருக்கு போதுமான அளவு பலன் இருக்கிறது. அதை அறிந்தவராக இருக்கிறபடியால் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்ற வார்த்தையை நிறைவேறத்தக்கதாகவே இந்த சம்பவம் நடக்குது. ஆகிலும் இங்க நடக்கும்போது இந்த சத்துருவை எப்படி துரத்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 காரியத்தை பார்க்காங்க. சாப்பாடு இல்லை, ஒரு ஃபுல் ஃபாஸ்டிங். 2வது அவனை வசனத்தினால் டீல் பண்றார், வார்த்தையினால் துரத்துறாரு. ஆக மட்டும் சாத்தான் வெளியில போற வரைக்கும் அங்கேயே உட்காந்துட்டார். அந்த வனாந்தரத்திலே தான் இருக்கிறார். எந்த கமிட்மெண்ட்டும் போகல, எங்கேயும் போகல. இதை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, நீ என்ன தொழிலோ பிசினஸோ எதுவோ சத்துரு ஃபுல்லா இறங்கி இருக்கும் பொழுது, உங்க எல்லையில இறங்கி கொண்டிருந்து உங்களுக்கு விரோதமா எழும்பி செயல்படும் பொழுது, அநேக விசுவாசிகள் நீங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்துல ஆவியானவருக்கு இடம் கொடுத்து உபவாச ஜெபத்திலே உட்காருங்க. நல்ல தேவ பிரசன்னத்துல உபவாசத்தோடு நல்ல 3 நாள் 7 நாள்
21 நாள் 40 நாள்ன்ற ஒரு பிரமாணத்தில் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு பாருங்க. ஆண்டவர் சமூகத்தில் களி கூர்ந்து பாருங்க. ஆண்டவர்கிட்ட டிசைன் பண்ணு. ஆண்டவரே, எனக்குள்ள என்ன போராட்டம், எனக்கு சத்துரு வந்திருக்கிறான், என்ன என் குடும்பத்தில் நடக்குது என்பதை பாருங்க. இந்த விஷயத்துல சத்துருக்கள் துரத்துவதற்கு உபவாச ஜெபம். பேதுரு சொல்றாரு ஒரு இடத்துல, என்ன சொல்றாருன்னா, சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள், உபவாசத்துக்கும் ஜெபத்துக்கும் தடை இல்லாதபடி. ஆமா, அப்ப உபவாசத்துக்கும் ஜெபத்துக்கும் தடை எதுல வருது? ஃபேமிலி லைஃப்ல வருது. மனைவியோட என்ன பண்ணுங்க, மனைவி விட்டு கொஞ்ச காலம் பிரிஞ்சு என்ன செய்யுங்க, உபவாசத்துக்கு ஜெபத்திலேயே உட்காருங்கன்னு பேதுரு சொல்றாரு. அதுலே அது தடை வந்துடும். நீங்க ஃபேமிலி லைஃப்லயே இருந்தீங்கன்னா பர்சனலா உபவாசமும் ஜெபத்திலையும் என்ன பண்ண முடியாது, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இது இந்த இந்த ப்ரேயர் நான் சொல்றது ஊழியக்காரன் சொல்றேன். இந்த காலை ஜெபம் இல்லை, 5 to 6 காலை ஜெபம். இந்த காலை ஜெபம் நடத்திட்டேன் பாஸ்டர், மதிய ஜெபம் நடத்திட்டேன் பாஸ்டர், அந்த ஜெபத்தை சொல்லல. சில காலம், ஹல்லேலூயா, சில நாட்கள் நியமிக்கப்பட வேண்டும். அநேக சீனியர் ஊழியக்காரங்கள்லாம், மூத்த ஊழியக்காரர்கள் இந்த டிசிப்ளினை கை கொள்ளல. கேட்டா சரீரம்ன்றீங்க, சரீர பலவீனம்ன்றீங்க. உபவாச ஜெபத்தில் ஆண்டவர் பாருங்க 40 நாள் இருக்கிறார். அவரே ரட்சகர், அவரே இருக்கிறார். எத்தனை ஊழியக்காரங்க 21 நாள் ஃபுல் டே உபவாசம் இருக்கிறீங்கன்னு தெரியல ஃபுல்லா. ஸோ இங்க என்ன நடக்குது? பேதுரு சொல்றாரு, உபவாசத்துக்கும் ஜெபத்துக்கும் தடை இராதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உபவாசத்துக்கும் ஜெபத்துக்கும் தடை எதுல வருது? ஃபேமிலி லைஃப்ல வருது. அப்போ என்ன பண்ணணும்? ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் ஒரு வாரம் பிரிஞ்சிருக்கணும், இல்லை ஒரு மாசம் பிரிஞ்சிருக்கணும் ஜெபிக்கிறதுக்காக. அதுல சொல்றாரு எச்சரிக்கையா, அப்படியே புரிஞ்சு போயிடாத, சாத்தான் தூண்டிடாதபடி, விரதம் இல்லாதபடி, சாத்தான் தூண்டிடாதபடி மறுபடியும் கூடி வாழுங்கன்னு சொல்றாரு. பாதுகாப்புக்கு சொல்றாரு, உண்மைதான். சாத்தான் இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரு, உண்மைதான். ஆனா அந்த பாயிண்ட் என்னன்னா, ஜெபத்துக்கும் உபவாசத்துக்கும் சில நாளை நியமிக்க சொல்றாரு பேதுரு. இதை கேட்டு தேவச்சனமே, உபவாச நாளை சத்துருக்களை துரத்த, ஆவில பலனடைய நமக்கு உபவாச ஜெபம் அதிகமா தேவை. ஆமென். ஆகவே 3 வகையான உபவாச ஜெபத்தை பார்த்து, ஒண்ணு துக்கத்தினால இது எந்த ப்ரீ பிளான்னு கிடையாது. அப்படியே பிள்ளைக்காவோ குடும்பத்துக்காகவோ ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்த நஷ்டத்துல வேதனையினால வருகிற உபவாசம், கண்ணீர்னால வருகிற உபவாசம், திடீர்னு மனம் உடைஞ்சு சரியா சாப்பிடாம சரியா போக முடியாம அப்படி விழுந்து கிடக்குற, அது என்ன உபவாசம்? துக்கத்தினால வருகிற உபவாசம். அது கிடக்குது ஒண்ணு. இன்னொன்னு இருக்கு பாருங்க, மனம் திரும்புதலுக்கான உபவாசம். 2வது மனம் திரும்புதலுக்கான உபவாசம். இது என்னது? இது அவங்க நிர்விசாரமா வாழ்ந்துட்டு இருந்தவங்க திடீர்னு நஷ்டத்தை பாக்குறாங்க, திடீர்னு சூழ்நிலையை பாக்குறாங்க, இன்னும் ரொம்ப மோசமா போகுது, இன்னும் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, கர்த்தரை விட்டு அசட்டையா பாவத்தோட வாழ்கிறோமே, கர்த்தரை தேடாம வாழ்கிறோமே அப்படின்ற ஒரு அசட்டையா வாழ்றோமே, அதுக்காக என்ன பண்றாங்க? உபவாச நாள் நியமிக்கிறாங்க. அந்த உபவாச நாளை நியமித்து கர்த்தர்ட்ட என்ன பண்றாங்க? தேடி வர்றாங்க. இந்த கர்த்தரை தேடுவதற்கான உபவாசம் இது பழைய ஏற்பாட்டிலும் நடக்குது. பெலிஸ்தரின் கைக்கு நீ கர்த்தரை உங்க இருதயத்துல இருக்கிற என்ன பண்ண அஸ்திரத்தையும் பாகாலையும் எடுத்து போட்டு கர்த்தரை இருதயத்தை நேராக்குங்கன்னு சொல்லி சாமுவேல் சொல்றாரு. எல்லாரையும் திருப்புறாரு. அங்கே அவர்கள் என்ன பண்ண உபவாசம் சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்தார்களாம், உபவாசம் என்று கூறினார்களாம். ஆண்டவர் சமூகத்துல சாமுவேல் முன்னிலையில எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, உபவாசம் கூடி வராங்க. அது மாத்திரமல்ல, யோனா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது இன்னும் 40 நாள்ல நினைவே அழிவுன்னு சொல்லும் பொழுது அங்க காலையில இருந்து சாயங்காலம் வரை ஒருத்தவர் என்ன பண்ண முடியாது, தண்ணி குடிக்கல. எல்லாரும் மிருக ஜீவன்ல இருந்து ஆடும் எல்லாரும் உபவாசம் இருந்துட்டாங்க. தீமைகளுக்கு விளக்குறதுக்கு உபவாசம். அடுத்து பாருங்க, 3வது சாத்தானை துரத்த, ஆவியில லேகியோனை துரத்த ஒரு உபவாசம். அது மாத்திரமல்ல, உபவாச ஜெபத்தை வல்லமை பலன் அடைய, ஆவியில பலன் அடைய உபவாச ஜெபம். ஆமென். ஆகவே துக்கத்தினால வருகிற உபவாச ஜெபம் நிறைய இடத்துல துக்கத்தினால வந்திருக்கு.
சவுல் யோனத்தான் மரித்த போது தாவீது காலையிலும் சாயங்காலம் உபவாசமா இருந்தார்களாம், அழுது புலம்பினார்களாம். சவுல் இறந்ததுக்காக யாபேசின் மனுஷர்கள் 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். அப்போ உபவாசம் துக்கத்தின் வருகிற உபவாசங்கள் நிறைய வேதத்துல வாசிக்கிறோம். 2வது மனம் திரும்புவதற்கான உபவாச ஜெபத்தை நாம் படிக்கிறோம், பார்க்கிறோம், யோவேல பார்க்கிறோம். 3வது சாத்தானின் வல்லமையில் முறிக்க ஆவியில பலனுடைய ஊழியத்துல தனித்து உபவாசத்துல ஜெபிக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஜெபிக்கிறேன். அன்புள்ள ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நீ சொன்ன அந்த சத்தியத்தை ஒப்புக்கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, 3 வகையான உபவாச ஜெபங்க பார்க்கிறோம். உடைய பிள்ளைகளை சத்தியத்தை கை கொண்டு உபவாச ஜெபத்தின் வல்லமைகளை பார்க்க ஆண்டவரே, விசேஷமா துக்கத்தின் நேரத்துல துக்கத்தினால் ஒரு உபவாசங்களை அநேக நேரத்துல பார்க்கிறோம். சாப்பிட மனம் இல்லாமல் சூழ்நிலை, அதெல்லாம் நீங்க அந்த நேரத்தில் தைரியப்படுத்த முடியும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, 2வது ஆண்டவரே, மனம் திரும்புவதற்கான கர்த்தரை தேடாம வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், இருதயத்துல விக்கிரத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை திருப்புவதற்கு ஆண்டவரே, நீர் மனம் திரும்புவதற்கான ஒரு உபவாச ஜெபத்தை சொல்றீங்க. மனம் திரும்புவதற்கான உபவாச ஜெபத்தை செய்து உபவாசத்தோடு கண்ணீரோடு கர்த்தரை தேடத்தக்கதாக உதவி செய்யுங்க. 3வது ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க சாத்தானை துரத்து ஆவில பலனுடைய வல்லமையில் உபவாச ஜெபங்களை ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. சத்துருவை துரத்துவதற்கு, வீட்டை விட்டு துரத்துவதற்கு, மந்திர செய்வன வல்லமையில முறிப்பதற்கு உபவாச ஜெபங்களை சொல்லிக் கொடுங்க. அவர் இருந்து ஜெபிக்கட்டும், விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் ஒரு நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.